गाइस மணி 3 ஆகுது. டீ குடிக்க ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பு. அதுக்கு முன்னாடி ஒரு சும்மா நிறுத்தணும். அதோட வந்து 200 கிலோமீட்டர் ஓட்டிட்டோம். அது வந்து தூக்கம் வருது गाइस. ஆனால் டீ குடிச்சதுக்கு அப்புறம்லாம் அப்படியே இதுக்கப்புறம் வால்பாறை டீ யாருக்கு இல்லை. டீ யார் இருக்கு அவரு அதான் இப்போ நிறுத்தினதே நம்ம கேமராமேன் அவர் தான் அப்போல்லாம் நிறுத்த சொல்லியிருக்காரு. இதில் டீ யாருக்கு போனா அதை சொல்கிறேன். 10, 11, 12, 1 गाइस அவரை பாருங்க. டீம் டிஸ்கஷன் போகும்போது அவர் மட்டும் ஃபோன் யூஸ் பண்ணுறாரு தனியாக. இப்போ நான் எத்தனை மணி நேரம் இன்னும் ஒரு 3 மணி நேரத்தில் உள்ள போயிடும். 6 மணி தான் போயிடும். அங்கேருந்து ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் ஆலியா டேம் பார்க்கணும் பையனா. 6 மணி நேரத்துலாம் பார்ப்பேன். அதான் 6 மணிக்கெலாம் போய் நிறுத்தணும். அதெல்லாம் போகணும். 250 கிலோமீட்டர் 7-8 மணி ஆகிடும். ஆலியா டேம் 9 மணி ஆகணும்பா. ஏன்னா 9 மணிக்கு கீழே வரைக்குமே. அதுக்கப்புறம் தான் மேலே போவேண்டாம். ஆலியா டேம் பார்க்கணும். அது 8 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணி போவேண்டா. எப்படி பிளான் பார்த்துட்டே போவோம். 10 ரூபா தான் பார்த்துட்டே போவோம். ஆனால் ஏறி இறங்குறது ரொம்ப கூச்ச சாமா அவருக்கு. ஈ கபில் T9 இடம் கிடைக்கும். கேஸ் டீ குடிச்சாச்சு. இதெல்லாம் ஃப்ரெஷ் ஆகிட்டாங்க. அதுக்கு நம்ம கார் எடுத்துனா நேராக போய் பொள்ளாச்சி தான் நிற்கிறது. நேராக பொள்ளாச்சி தான். பொள்ளாச்சிண்ணா இல்லை அருண் ஸ்டாப் அங்கெல்லாம். நீ மட்டும் யூரின் வராமல் சொல்லாமல் தாண்டி நல்லா ரெண்டு தண்ணி குடிய. அது தரவெல்லாம் உங்களுக்கு இன்னும் வச்சாலும் நிறுத்த மாட்டான். ஓகே गाइस நாங்கள் அடுத்த ஸ்டாப்பில் வந்து நேவிகேட்டர் ஏய் கபில் நீ ஃபுல்லாகவே இங்கேயா? வருவான் எங்க போறேன்னு சொல்லிட்டு அவ்வளோதான். ஐயே ஓப்பன் பண்ண எல்லாரும் பார்த்தியா? எனக்கு பண்ண பார்த்தியா? வண்டிக்கு கை காட்டினாங்க சைடில் நின்றுனாங்க. நேரம்
கைஸ் இப்போ நம்ம வந்து பொள்ளாச்சி தாண்டி ஆலியா டேம் கிட்ட இருக்கோம். அது முன்னாடி வந்து ஒரு சின்ன ஒரு பிரேக் எடுக்கலாம்னு நிறுத்தியிருக்கோம். எல்லாம் இறங்கி ஃப்ரெஷ்அப்பாக வராங்க. நம்ம விளாகர் தான் ரொம்ப டயர்ட் ஆகிட்டாரு. ஒன்றும் டயர்டாக இல்லை கைஸ், நல்லா தான் இருக்குது. வந்து இதுக்கு முன்னாடி ஒரு வியூவில் எடுத்துகிட்டு நின்று இருக்கோம். நல்லா தான் இருக்குது, ஏரியாலாம் சூப்பராக இருக்குது. இந்த வியூலாம் பாருங்கள், நல்லா இருக்குது. வியூலாம் பாருங்கள், சூப்பராக இருக்குது. சுற்றி எல்லாம் இந்த தென்னை மரம் அது இதுன்னு சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு போயிட்டு இங்கே ரெஸ்ட் எடுக்கிறது தான் வந்திருக்கோம். அடுத்த வீடியோவில் போய் பார்க்கலாம். இது ஒன்றும் இதில் தென்னை மரம் இதெல்லாம் பார்த்தாச்சு. இந்த வியூலும் பாருங்கள், இன்னும் 10 கிலோமீட்டர் தான் ஆலியா டேமு. ஆலியா டேமுக்கு அடுத்தது வந்து மங்கி ஃபால்ஸு. மங்கி ஃபால்ஸுக்கு அடுத்து அப்படியே மேலே ஏற வேண்டியதுதான். ஓகே கேஸ், நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்பாட்டாக இப்போ வந்து ஆலியா டேமுக்கு தான் வந்திருக்கோம். டிக்கெட்டுக்காக எல்லாம் வெயிட் பண்ணியிருக்கோம். பாருங்கள், எல்லாம் நம்ம எவ்வளோ 5%? இயற்கை சொத்து இலவசம். இலவசம் ஐயா கட்டி விட்டு. ஆனால் காமராஜ் ஐயா கைஸ், ஒரு பர்சனுக்கு 50 ரூபாய் சார்ஜ் பண்ணியிருக்காங்க. இதான் உள்ளே போகிறோம். கேஸ் எல்லாம் பக்காவாகிடுச்சு. இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிடுச்சு விளாகை. அடுத்து வந்து நம்ம ஃப்ரெண்ட் சைடு காட்டணும். ஐயாவுக்கு மட்டும் எதனா ஆச்சு. எல்லாம் எடுத்துருந்தாங்க. இதுவா நான் போனேன். நல்லா மாட்டி கூட எல்லாரும் போட்டோ எடுக்கிறேன். போட்டோ எடு. விட்றா சூப்பர் பாஸ்டா, எவ்வளோ சுத்து நீ
அவன் சும்மா அவன் புடிக்கே தள்ளி விடுறான் புடி கொஞ்சம் நாளா பயப்பட மாட்டேன் எவ்வளவு வேணாலும் சுத்த வாயில தான் அடிப்பேன் அடிச்சுனே இருப்போம் விடாதான் அடிப்பேன் நான் திருப்பி வாயில அடிச்சுனே இருப்போம் விடாதான் ஒரு வீடியோ எடுக்க என்ன இப்ப எப்பவுமே கார்த்தி தானே அவன் பண்றான் எப்பா ரெண்டு பேர் விட்டு எப்பா பைத்து மாரி பண்றான் இவனுங்க இவனுங்கல்ல அவன் ஒரு ஆள் மட்டும் அதான் ஸ்ட்ரைட்டா பண்ணாலும் பரவாயில்ல இது மாறி நம்ம கூட வந்துட்டான் இது கொஞ்சம் இடையா இருந்தாலும் பரவாயில்ல ரெண்டு ஒட்டின்னு இருக்கு இப்படி கால தூக்கின்னு போனா இல்ல ரைட் அவன் இப்படி தூங்கினா ஃபுல்லா கவர் பண்ணி அவன் தனி கட்டி அவன் கூட்டணி கட்டில விளக்க அவனை கூட்டணி கட்டில விளக்கிட்டு அப்படியே ஏய் பர்தே வா நம்ம அங்க எடுக்கணும் நல்லாதான் இருக்குதுல கரெக்டா அவன் மேல இடிக்குமே தள்ளுறானே அவன் ஏய் பிரிவு அடி ஆண்ட கேட்ச் பிடிச்சிருவா கைஸ் பாருங்க நாங்க வால்பாறை ரீச் ஆயிட்டோம் எல்லாம் ரீச் ஆயிடுச்சு நல்லா இருக்கும் பாருங்க இந்த மாதிரி சென்டரா வர மாதிரி இப்ப எடுக்கிறானா ஏய் செல்ஃபி गाइस இப்போதான் கீழே முடிச்சிட்டு ஏய் லூசு பண்ணிட்டா இப்ப எடுக்கிறானே அவன் போனா நான் வேற எடுக்கிறேன் ஹலோ ஹலோ அந்த போன ஏய் பாஸ்வேர்டா பாஸ் எல்லாம் எடுங்கடா வண்டி சாவி அதிலே தான்டா இருக்கும் இல்லனா ஸ்லாப் டேய் கோபாலகிருஷ்ணா இந்தா பார் அட நேரா இருக்கு பாரு ஒரு போட்ரேடா அவன்ல இருந்து ஏய் நீ வாடா நீ வாடா பவுச்ல இல்ல ஸ்லாப்ல பாருடா ரொம்ப ஹைட்டா இருக்கு गाइस போமா கட் பண்றவா எடாண்டா என்ன காசா போகுதா கட் பண்ணிட்டானா இல்ல பாருங்க गाइस நல்ல வியூ பாருங்க செம வியூ பாருங்க ஃபுல்லா தென்னந்தோப்பு தான் गाइस தெரியுதா உங்களுக்கு நம்ம ரீச் ஆயிட்டோம் ஆனா தெரியல பாருங்க நீ ஹைட்டா தூக்குறது ஃபைனலி ரீச் டு என்னது ஆலியார் டேம் ஆலியார் டேம் வந்துட்டோம் இந்த பேக்ரவுண்ட் காமினா ஹில்ஸ் காமி அந்த ஓரமா குளிக்கலாம் வா 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 போட்டோ எடுடா இதுலயே வா
காய்ஸ் அலையார் டேம் ரீச் ஆகிடுச்சு. அவ்வளோதான் கை காட்டுறது ஏண்டா அவ்வளோதானே நீங்கள் சொல்கிறது தெரியுமா? சரி ஓகே வாங்க எப்பா இப்படி காமிக்கிறேன் எல்லாத்தையும் காமிக்கிறேன். நம்ம கீழே போகிறோம். இந்த டேம் வியூ பாயிண்ட் பார்க்க போகிறோம். போயிட்டு அது ஆறு மாதிரி போச்சு, அங்கே போக போகிறோம். ஓகே அங்கேருந்து இங்கே வந்து இறங்க போகிறோம். மாதிரி இங்கேருந்து நாங்கள் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ரீச் ஆனது ஆலியார் டேம் தான். அதுவே 9 o'clock ஆகிடுச்சு. ஆனாலும் நம்ம டீம் மெம்பர்ஸ் எல்லோரும் பின்னாடி வராங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் ஃபோட்டோ எடுக்கணும், அது பண்ணணும் இது பண்ணணுன்ட்டு ரொம்ப நேரம் ஆகிட்டாங்க. டேம் கிட்ட கூட நாங்கள் போய் பார்க்கல. சும்மா தண்ணி டேம் மேலே மட்டும் ஏறிட்டு அப்படியே இறங்குறோம் இப்போ கீழே. இப்போ அடுத்து இந்த ஆறு மாதிரி இருந்துச்சு, அங்கே போகலான்னு இருக்கோம். இல்லை சாப்பிட்டு தான் மற்றதெல்லாம் பண்ணணும். சாப்பாடு தான் முக்கியம் ஃபஸ்ட்டு. ஆமாம், ஏற்கனவே நிறைய பேர் கீழே போயிட்டாங்க. அதுதான் அங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அவங்கெல்லாம் கோவத்தில் போயிட்டாங்க. சரி நம்ம போகலான்னு பார்த்தா அவன் ஃபோன் பிளாகிங் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் இது வந்துட்டோம், வேறு லெவல் பண்ணுறோம். ட்ரிப்பை என்ஜாய் லைஃப்பை எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கோம் முடிஞ்ச அளவுக்கு. இந்த வால்பாறை டைம் கிடைச்சா அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. லைஃப்ன்றதே நம்ம 4 இடத்துல மிஷின் மாதிரி உழைச்சிக்கிட்டே இருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? என்ன யூஸு? மேன் லைக் அ மிஷின், மணி ஏர்னிங் மிஷினாக தான் இருக்கும். ஆங்க அந்த மென்ஸ் எல்லாருமே காலைல போகிறது வர்றது இது எல்லாமே வேஸ்ட்டு. அதெல்லாம் நம்ம லைஃப்பை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், புரியுதா? எக்ஸ்ப்ளோர் பண்ணி லைஃப்பை என்ஜாய் பண்ணணும். என்ஜாய் பண்ணுறது தான் லைஃபே. நம்ம சோகமாக வந்து என்ன பண்ணணும்? புரியுதா? லைஃப்பில் ட்ராவல் பண்ணணும். ட்ராவல் மாதிரி ஒரு இது எங்குமே கிடையாது. உங்களோட இது சொல்லுங்கள் மிஸ்டர். அதுதான் நீங்கள் மொத்தமாக சொல்லிட்டீங்க, அப்புறம் நாங்கள் என்ன சொல்கிறது? சரி ஓகே, நாங்கள் என்ன சொல்கிறது? எல்லாமே நீயே சொல்லிட்டு இதுக்கப்புறம் நாங்கள் என்ன சொல்கிறோம்? ஓகே, யாருன்னா ஒரு ஆள் சொன்னால் ஓகே. இவங்களுக்கு எந்த கமெண்ட்ஸ் இல்லை, நானே எல்லாத்தையும் சொல்லிட்டேன். லைஃப்பை ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்த இது வந்து இந்த இது முடிஞ்சிடுச்சு. அடுத்த இது என்னன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்படியே கண்டினியூஷனோட வந்துக்கிட்டே இருக்கிறோம். ஓகே கைஸ், ஓகே அது நெக்ஸ்ட் பார்ட் போயிட்டு விளாக் பண்ணுறோம். காய்ஸுங்க பாருங்கள், ஒரு நவீன் வந்து இது பண்ணிருக்காரு ஜாலியாக. மற்றவங்கலாம் பசியில் போயின்னுக்கிறாங்க. பாருங்கள் அந்த மரம்லாம் பாருங்கள், செம்மையாக இருக்குது. ஆப்போசிட்டில் பாருங்கள், எனக்கு ஆப்போசிட்டில் இன்றைக்கே கஷ்டம்தான். அதுக்கு நம்ம அப்டேட் வில் ஜூன். பாருங்க நல்லா இருக்கு. இங்க பாருங்க தண்ணியெல்லாம் வந்து இருக்குது. ஹாய் காய்ஸ், நான் உங்கள் தேவா. இங்கே பாருங்க எல்லாம் சாப்பிட்டுன்னு இருக்காங்க ஜாலியாக. பாருங்க எல்லாம் ஜாலியாக சாப்பிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க எல்லாம் ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாம் சாப்பிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க இங்க பாருங்க எல்லாம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. இந்த இடத்துல முடிஞ்சிடுச்சு, அவ்வளோதான். பாருங்க காய்ஸ், இது வந்து உள்ள பாருங்க நல்லா ஒரு ஏதோ அதெல்லாம் ஏன்னா இது பண்ணாங்கண்ணா. நல்லா இருக்கு காய்ஸ்.
எங்க நண்பனை மாத்தி மாத்தி எல்லாம் ஏய் பாருங்க guys. ரவுடி மேரி ரோடி மாதிரி இருக்கிறாருங்க அவரு. ஏய் ஏய் இங்க பாருங்க ரவுடி மாதிரி இருக்காரு. ரவுடி ஃபன் பண்றாங்க guys. எல்லாம் இவ பாக்குறதுக்கு கிரிஞ்சா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா ஃபியூச்சர்ல பார்த்தா சூப்பரா இருக்கும். லாஸ்ட் அடி போயிட்டு போயிடலாம். அவங்க மனநலம் பாதிக்கப்பட்டவங்க அப்படி போவாங்க. ஆனா நாங்க இப்படி போவோம். ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் வந்து நான் எதுக்கு போறேன்னு சொன்னா நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து மக்கி ஃபால்ஸுக்கு போகிறோம் ஜாலியாக. அவ்வளோதான், எக்ஸிட் ஆல்மோஸ்ட் எக்ஸிட் ஆகிட்டோம். காய்ஸ் பாருங்கள், இப்போ ரோட்டில் நடந்து போயிட்டுக்கிறோம் ஜாலியாக மஜாவா. இவர்தான் அவரு ஏய் பர்த்டே என்ன பஸ் பார் பர்த்டே ஃபன்னாக இருக்குது பார்த்தீங்களா. இவர் தான் மாப்பிள்ளை. ஒரு டிரைவ் பண்ணால் எங்கே இமயமலை கூட போகலாம், வேறு லெவல் பண்ணலாம். இவர் வந்து யார் தெரியுமா, டிடிஏ பாஸ் ஆனவங்க. டென்ஷன் படுத்துகிற இந்த குரூப்பில் டென்ஷன் படுத்துகிற ஒரே ஆள் இவன் தான். வெறுப்பேற்றிங்க, நான் போகலான்னு டென்ஷன் படுத்துறான். கேஷுவலான ஆள் இவர், நம்ம பெரியவர் கேஷுவலான ஆள். என் தம்பி புஷோ இவர் வந்து செலிபிரிட்டி, என் மச்சான் செலிபிரிட்டி இவர் பிரவீன். அவர் வந்து எல்லாத்துக்குமே ரெடி, இது இல்லைன்னு கிடையாது, எல்லாத்துக்குமே ரெடி. அதில் தான் எனக்கு மச்சான் பிடிக்கும். இவர் வந்து மயக்கம் என்ன ராம், மலேசியாவே இவர் கையில் தாங்க, இது வேற வழியே கிடையாது. மொத்த மலேசியா அவருக்கு தான். மீதி எல்லாம் அவங்கெல்லாம் கோகா டீம், இந்த மனநலம் பாதிக்கப்பட்டவன்னு சொல்லலாம். காய்ஸ் பாருங்க, நானும் உங்கள் தேவா. இது வால்பாறைக்கு போயிட்டு இருக்கோம். ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாம் ட்ரிப்பு வந்திருக்காங்க போல. இது நம்ம ஊர் வண்டி தான்.